நாம நம்மளுடைய உடலுக்கு நீர் தேவையான அளவு குடிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, அதிகப்படியான தண்ணீர குடிக்கிறது, அதிகப்படியான நீரேற்றம் அல்லது நீர் போதை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனையானது அப்படிங்கிறது நம்மள்ல எத்தன பேருக்கு தெரியும்? இது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம உடலுக்கு தேவைக்கு அதிகமா நாம தண்ணீர் குடிக்கிறதுனால, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், அதாவது பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹைப்போநெட்ரிமியா அதிகப்படியான தண்ணீரை குடிக்கிறது, ரத்தத்துல உள்ள சோடியத்தின் அளவை நீர்த்து போக செய்து, ஹைப்போநெட்ரிமியா எனப்படும் நிலைக்கு வழிவகுக்குதுங்க. இது உடலின் செல்கள் வீங்கி, தலைவலி, குமட்டல், வாந்தி, குழப்பம், வலிப்பு மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்கள்ல கோமா அல்லது இறப்பு போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அடுத்ததா சிறுநீரக அழுத்தம். அதிகப்படியான தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது அதை வெளியேற்றத்துக்கு சிறுநீரகங்கள் கடினமா உழைக்க வேண்டியது இருக்குங்க. இது அவற்றை கஷ்டப்படுத்தி காலப்போக்குல சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்குது. அடுத்ததா எலக்ட்ரோலைட் சமநிலையின்மை. அதிகப்படியான தண்ணீரை குடிக்கிறது உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ்களின் சமநிலையை சீர்குலைக்குது. இது தசை செயல்பாடு, நரம்பு சமிக்கை மற்றும் பிற முக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு அவசியம். அடுத்ததா நாம தண்ணீர் அதிகமா குடிக்கிறதுனால ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை, தூக்க பிரச்சனை. அதிகப்படியான நீர் நம்ம குடிக்கிறதுனால அடிக்கடி சிறுநீர் கழிக்க வழிவகுக்குது. இது சிரமத்தையும், இடையூறையும் விளைவிக்குது. குறிப்பா நைட்ல அடிக்கடி எழுறதுனால தூக்கத்திற்கு தொல்லை தர்றதா இது அமைஞ்சு, தூக்க பிரச்சனைக்கு வழிவகுக்குது. அதனால மறுநாள் பகல் நேரத்துல வேலைகளை சரிவர செய்ய முடியாது. தூக்க கலக்கத்துல வழிவகுக்குது. சோர்வு மற்றும் சோம்பலை ஏற்படுத்துது. அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக்கிறது உடல்ல அதிகப்படியான தண்ணீரை தக்க வைக்கும். இது கைகள், கால்கள் மற்றும் கணுக்கால் உட்பட உடல்ல பல்வேறு பகுதிகள்ல வீக்கத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததா செரிமான பிரச்சனைகள். அதிகப்படியான நீரேற்றம் வயிற்று அமிலத்தை நீர்த்து போக செய்யலாம். அஜீரணம் அல்லது ஊட்டச்சத்துக்களை மோசமாக உறிஞ்சுதல் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. இதய அழுத்தம். இந்த பிரச்சனை ரொம்பவே ரேர் அப்படின்னாலும், அதிகப்படியான நீர்ச்சத்து இதயத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா, இது ரத்தத்தின் அதிகரித்த அளவை பம்ப் செய்ய கஷ்டமா இருக்கும் அப்படின்னும், இதனால இதய அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா மூளை வீக்கம். ஹைப்போனேட்ரியாவின் கடுமையான சந்தர்ப்பங்கள்ல நீர் மூளை செல்களுக்குள் நுழையலாம் அப்படின்னும், இதனால அது வீங்கிவிடும். இது மண்டையோட்டுக்குள்ள இருக்க அழுத்தத்தை அதிகரித்து, கடுமையான தலைவலி, சுவாசிக்கிறதுல சிரமம் மற்றும் தீவிர நிகழ்வுகள்ல மூளை பாதிப்பு போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடல் தேவைகள், செயல்பாட்டு நிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளின் அடிப்படையில சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லங்க, கடுமையான நீர் நுகர்வு விதியை நம்ம பின்பற்றுவதை விட, தாகம் மற்றும் உடலின் சமிக்கைகளை பின்பற்றி நம்ம தண்ணீர் குடிக்கலாம். தேவைக்கு அதிகமான தண்ணீர் குடிக்கிறதுனால நான் மேல சொன்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு தகவல் மேலும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்றது அவசியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.